ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரியை எப்படியோ ஒரு விஷயமா நம்ம கார்த்தி அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்கள ஊர் மக்கள் முன்னாடி காப்பாற்றிட்டாங்க. ஆனாலுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அது ஒரு திருப்தி இல்லாமல் இதுக்கு தகுந்த ஆதாரத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக்கு ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ரேவதி ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தியை வீட்டுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, அவருக்கே இந்த வீட்டில் இடம் இல்லைன்னா நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரணும், இந்த வீட்டுக்குள்ளே நானுமே வரமாட்டேன். என் புருஷன் எப்படியாவது அதை நிரூபிச்சுட்டு வர, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சவர் அதை கண்டுபிடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் ரொம்பவே விடாப்பிடியா, நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், என் புருஷன் எப்போ நிரூபிக்கிறாரோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல, இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவனுக்காக நீ என்னையே நீ பகச்சிக்கிறியா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எழுந்து மரியாதையாக உள்ளவா அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னோட புருஷனுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன், அதனால் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் சந்திரகலா சொல்கிறாங்க, இவன் இப்படி தான் இந்த டிரைவர் பயலுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கா, இப்போ ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம ரேவதி ரொம்பவே கடுப்பாக ஆகிறாங்க. நம்ம இந்த நேரத்தில் எதுவுமே பேசக்கூடாது, ஆதாரத்தை நிரூபிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ சந்திரகலா எடுத்து பேசுகிறாங்க, இது சாமுண்டீஸ்வரி வீடு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அந்த மேடமை நாங்கள் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இவங்கெல்லாம் பார்க்க வராங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஆசிரமத்துலேருந்து அந்த லேடிஸ்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்க்க வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன விஷயம், எதுக்காக பார்க்க வந்தீங்க அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ஊரில் எல்லாருக்காகவும் நல்லது எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, அதனால் உங்களை கௌரவிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்குறாங்க, இதெல்லாம் இப்போ முக்கியமாக்கா அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் பட்ட அவமானத்துக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போது எல்லார் மூஞ்சிலையும் இதை கரிய பூச்சுற மாதிரி இந்த அவார்டை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே விடாப்பிடியாக இருக்காங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலா ரொம்பவே கோவப்படுறாங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு நடக்கவே நடக்காதுடி, நீ எப்போவுமே யார்கிட்டையுமே நல்ல பேர் எடுக்கவே கூடாது, அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதை நான் செய்ய விட்டுருவேனா, நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு, இந்த அவார்டு நீ எப்படி வாங்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க இப்படி சொல்ல, இந்த பக்கம் கார்த்தி நம்ம அந்த அடிப்பட்ட ஆளோட ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க. எப்படியாவது அத்தை சொன்ன மாதிரி நம்ம இதையும் நிரூபிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அத்தை நம்மளை நம்புவாங்க, இந்த சந்திராவோட முகத்திரையை நம்ம கண்டிப்பாக கிழிச்சு ஆகணும், இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் இனி இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடாது, இதோடு இந்த கடைசியாக இருக்கணும், இந்த சந்திராவோட முடிவுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ஆளை போய் பார்க்க போகும்போது அந்த ஆளோட மனைவி சொல்கிறாங்க, வாங்கய்யா, நேற்று வரைக்கும் இவர் நல்லா தான் இருந்தார், திடீர்னு மயக்கம் ஆயிட்டார், என்னன்னே தெரியலையா, டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் அதிக மெடிசன் கொடுத்ததுனால அப்படி இருப்பாருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும், அதுக்கிட்ட நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால மயக்கத்தில் தான் இருக்கார், அவர் கண்ணு முழிச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. கார்த்தியுமே சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே பதட்டப்படாதீங்க, இல்லையா இந்த ஆளை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது, கொஞ்ச நாளாகவே இந்த ஆள் ஒரு வேலை வெட்டிக்கு போகவே இல்லை, வேலை வெட்டிக்கு போகாமல் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாரு மட்டும் எனக்கு தோணுச்சியா, அதனால தான் இவன் பண்ண பாவம் தான் இன்றைக்கி இந்த இடத்துல எங்களை கொண்டு நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட 2 பிள்ளைங்களும் நாங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாகவுமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன், அவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் செலவையும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக அவங்கக்கிட்ட நம்ம கார்த்தி சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா, நான் அவர் எப்போ எந்த நேரத்தில் கண்ணு முழிச்சாலும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறதுக்கு உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. அதனால கார்த்தியுமே அங்கே நம்பரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க, எதுவும் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த பக்கம் கார்த்தி இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்போ இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல, அங்கே நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இலவசமாக லேப்டாப் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா என்னக்கா நான் இதையே வேண்டான்னு சொல்கிறேன், நீ என்னக்கா புதுசாக ஒரு முடிவு எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லடி அங்கே படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால லேப்டாப்காக எல்லார இடத்துலையும் போய் ஆர்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க. சந்திரகலாவும் கேட்டுட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க.
இதை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் போயிட்டு நம்ம சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கா, அவள் யார்கிட்டேயும் வந்து அசிங்கப்படணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், அவள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு வந்து அந்த கௌரவ பட்டம் வந்து கிடைக்கவே கூடாதுங்க, அதை நம்ம ஏதாவது பண்ணி கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சிவனாடி கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நாளைக்கே அந்த லேப்டாப் இதுலேருந்து வண்டி வரும், அந்த வண்டியில் இருக்கிற ஆளை வந்து ஏதாவது பண்ணிவிடுங்க, அந்த வண்டி வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்து சேரவே கூடாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் வந்து நம்ம மயில் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, எப்பா சகல நம்ம அத்தை ஒரு முடிவு எடுத்திருந்தாங்களே இந்த மாதிரி லேப்டாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம சின்ன அத்தைக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், சின்ன அத்தைக்கு வந்து நம்ம அத்தை வந்து இந்த மாதிரி அவார்டு வாங்குறது பிடிக்காதனால இந்த மாதிரி அந்த வண்டியை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போகிறாங்கப்பா, எனக்கு என்னமோ அதுதான் தோணுது, ஏன்னா சிவனாடி கிட்ட அவங்க பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன்ப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அந்த வண்டியோட நம்பரை எனக்கு அனுப்பி வைங்க, கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறேன், அப்படி மட்டும் நம்ம நடக்கவே விடக்கூடாதுப்பா, இந்த வாட்டியும் அத்தை வந்து இந்த பட்டத்தை வந்து வாங்கணும், எல்லாருக்குமே அவங்க நினச்சா மாதிரி நல்லது செய்யணும்ப்பா, இதுலேருந்து நம்ம அத்தையை எப்படியாவது காப்பாற்றணும்ப்பா, நீ தான்ப்பா ஏதாவது முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதோ நம்ம அதுலேருந்து காப்பாற்றுறதோ இது எல்லாமே நம்மளுக்கு சகஜமாயிடுச்சு, இதுலேருந்து நம்ம எப்படி வந்து மீண்டு வரணுன்றதை தான் யோசிக்கணுமே கண்டி எதிரிக்கு நம்ம வந்து பலவீனமாக இருக்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு நம்ம கார்த்தி ஆதரவாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகலா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் வண்டியை வந்து ஆளை வந்து மடக்கி நம்ம சிவனாண்டி அடித்து போட்டுறாங்க, அவருமே மயங்கி விழுந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனோட கதையை முடிச்சிட்டேன், இப்போ அவன் மயக்கத்தில் தான் இருக்கான், கண்டிப்பாக லேப்டாப் வண்டி வராது, உங்கள் அக்காவும் அந்த இடத்துல அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொன்ன உடனே நம்ம சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்கலை, ரொம்பவே சந்தோஷத்தோட மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த அவார்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தான் அதுக்கு வந்து தலைமை தாங்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அவார்டுக்கு கொடுக்க போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியிருக்கிறத பார்த்துட்டு நம்ம சந்திராவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரொம்பவே அதிர்ச்சியாயிடுறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, நான் தான் உனக்கு அப்போவே சொன்னனே, உனக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எனக்கு மட்டும் நான் இது தெரியுமா, இவன் தான் அவார்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளால் எதையுமே பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை வந்து சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த பக்கம் சந்திராவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது, என்னதான் அவனை நம்ம இவகிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இவ கூட அவனை சேர்த்து வச்சிருது, அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனை காப்பாற்றிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை நம்ம சந்திரகலா ஒரு மனசில் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இது நடக்கவே கூடாது, சரி சரி போகிற போகிறதுல நடக்கட்டும், ஆனால் நீ லேப்டாப் கொடுக்கணும்னு நினச்ச பற்றியா, அது நடக்கவே நடக்காது, நீ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்க போகிற, அதை நான் பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்னாட்டோட நம்ம சந்திரகலா வராங்க. ஆனால் நம்ம கார்த்தியோட ட்விஸ்ட்டு என்னமோ நம்ம சந்திராவுக்கு தெரியாமையே இருக்குது. கடைசி நிமிஷத்தில் நம்ம கார்த்தி வந்து சூப்பராக மாசாக வந்து என்ட்ரி கொடுத்து நம்ம வெள்ளிக்கிட்ட இருந்து நம்ம அத்தையை காப்பாற்றிடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாமையே இருக்குது பாருங்கள். கடைசியில் கார்த்தி நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அவார்டு கொடுத்து அவங்கள எல்லாரும் கௌரவப்படுத்த போகிறத பற்றி பார்த்துட்டு நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.